நான் என்னுடைய கடைசியாக யாழ்ப்பாணத்தை விட்டு போகும்போது நான் என்னுடைய மனதில் ஒரு கல்லை சுமந்து கொண்டு போகின்றேன். என்னுடைய இதயம் ஒரு சிறியது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னை முகம் கூட தெரியாமல் இருந்தவர்கள் இப்போது கூட நான் யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு போகும்போது ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்து அண்ணா ஒரு செல்ஃபி எடுக்கவான்னு சொல்லி கேட்கின்றது. அவருடைய அன்பு ஒரு அரசியல்வாதியிடம் இல்லை என்பது தான் எனக்கு ஒரு கவலை. அரசியல்வாதிகள் வந்து ஒரு பொது இடத்தில் நின்று கதைப்பதற்குரிய மனதை வெல்லக்கூடிய கூட அவர்களுக்கு தெரியாது. இந்த நிமிடத்தில் இதில் நீங்கள் நிற்கிறவர்களாக இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கலாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய தளங்களை பகிர்வர்களாம் இருக்கலாம், என்னை எதிர்ப்பவர்களாம் இருக்கலாம். மிக முக்கியமாக உலகத் தமிழ் வாழ் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள், அதில் முக்கியமாக எங்களுடைய சாவகச்சேரி மக்கள் என்னுடைய நெஞ்சிலே அதை சொல்கிறது இதே துடிப்பு ஆரம்பிக்கின்ற இடத்தை சொல்லுவார்கள். ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும். அந்த புள்ளி என்பது வந்து சாவகச்சேரி மக்கள். அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்த இதய துடிப்பு தான் சகல அறைகளுக்கும் போய் ஒரு இதயம் சுருங்கி வருகிறது. என்னுடைய இதயமானது எங்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்களாக இருந்தால் அந்த புள்ளி எங்கே என்று நீங்கள் கேட்டு அது எஸ்ஏ நோட் என்று சொல்வார்கள். என்னுடைய அந்த புள்ளி வந்து சாவகச்சேரி மக்கள். அதாவது என்னுடைய இதயத்தை துடிக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் சாவகச்சேரி மக்கள். இனிவரும் காலங்களில் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தேவை. படித்தவர்களை எனக்கு காட்டுங்கள், அவர்களை நீங்கள் முன்னோக்கி வையுங்கள். நான் அவர்களை கொண்டே சிகரத்தில் வைக்கிறேன். எனக்கு பின் என்னுடைய மக்கள் இருப்பார்கள். நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை. சாவகச்சேரிக்கு கட்டாயம் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம், பார்லிமெண்ட் எம்பி இருக்க வேணும். அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் கட்டாயம். பார்லிமெண்ட்டில் போய் கதைக்காமல் நாங்கள் ஏர்பன் கவுன்சிலையோ அல்லது வந்து மாகாண சபையிலோ கதைப்பது பிரயோசனம் இல்லை. ஆனால் ஏர்பன் கவுன்சிலும் எங்கள் வசம் பெற வேணும், மாகாண சபையும் எங்கள் வசம் பெற வேண்டும். எங்கள் வசம் என்று சொல்வது மக்கள் வசம், என் வசம் அல்ல, மக்கள் வசம் பெற வேண்டும். பார்லிமென்றில் எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். அப்படியான ஒரு நல்ல மனிதரை எனக்கு காட்டுங்கள். அவருடைய காரின் டிரைவராக நான் இருக்கிறேன்.